திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோயிலின் அதிசயம் தெரியுமா? இக்கோவில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் அமைந்துள்ளது. திருவேற்காடு எனும் பெயருக்கு தெய்வீக மூலிகைகள், அதாவது வேர்கள் நிறைந்த வனம் என்பது பொருளாகும். இங்கு தேவி கருமாரி அம்மன் சுயம்புவாக நாகப்புற்றுள் எழுந்தருளியுள்ளார். மேலும் மரச்சிலை அம்மன் என்ற சன்னதி இத்தலத்தில் உண்டு. தேவி கருமாரி அம்மன் நிகழ்த்தியுள்ள பல்வேறு திருவிளையாடல்களில் சூரியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரியனிடம் சென்று அவனின் எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சொன்னார். ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன் தான் என்பதை உணராத சூரியன் அம்பிகையை உதாசீனப்படுத்தினான். கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவன் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினான். மேலும் தேவியின் சாபத்தால் அவனின் பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியன் தன்னை மன்னித்தருளும்படி வேண்டிக் கொண்டான். தேவி கருமாரி அம்மனும் மனம் குளிர்ந்து அவனை மன்னித்தருளினார். மேலும் சூரியன் பிரார்த்தித்துக் கொண்டபடி ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகவும் உகந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும், மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டு களிக்க முடிகிறது. அன்னையின் அருளால் இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமண வரம், குழந்தை வரம், வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை தருகிறது. இக்கோவிலில் ராகுகேது கிரக தோஷம் உள்ளவர்கள் புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் விலகுகின்றன என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தோறும் 108 சுமங்கலி பெண்களால் மாலை வேளையில் 108 திருவிளக்கு பூஜை செய்யப்படுகின்றது. இந்த பூஜையை செய்பவர்கள் அவரவர் ஈடுபாட்டிற்கு ஏற்ப பலன்களை அடைந்து வாழ்வில் உயர்நிலை பெறுகின்றனர். அனைவரும் இந்த அம்மனை தரிசித்து நலம் பெறுவோம்.